குபேரன் வழிபட்ட ஸ்தலம். பஞ்சக்ரோச ஸ்தலம் அப்படிங்கிறது ஆதி கும்பேஸ்வரராக சுவாமி இருந்து வேட ரூபம் கொண்டு இங்கே மிதந்து வந்த கலசத்தை அம்பு போட்டு எய்து அதிலிருந்து அமிர்தங்களானது 5 இடங்களில் விழுந்தது. அந்த அமிர்தங்கள் சிதறி 5 தூரங்களும் பஞ்சக்ரோச ஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், தாராசுரம், சுவாமிமலை, இந்த திருப்பாடலான்னு சொல்லக்கூடிய கொர்நாட்டு கருப்பூர், இந்த 5 கோவிலும் பஞ்சக்ரோச ஸ்தலங்கள். சுந்தரரால் வைப்புஸ்தலமாக பாடல் பெற்ற சிவாலயம். நன்னிடத்து கோவிலில் கச்சியன், கருப்பூர், வெறுப்புன்னு சொல்லி நம்ம கோயிலை பற்றி பாடுறார். குபேரன், இந்திரன், சுரதன், அகஸ்தியர் இவெல்லாம் நம்ம கோயிலில் வழிபாடு செய்த சிற்ப ஆதாரங்கள்லாம் இருக்குது. ராஜகோபுர வாசலில் சங்கநிதி, பதுமநிதி சிற்பம்லாம் இருக்குது. மிகவும் ஒரு அற்புதமான, மிகவும் பழமையான 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட ஒரு சிவாலயம். அபிராம விகாசன் சுந்தரேஸ்வர சுவாமி. இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் ஆதிரி மரம். திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமிக்கு பிரம்மோற்சவமானது நிகழ்கிறது. மேற்படி விசேஷமாக இந்த திருக்கோவிலில் சுந்தர மகா காளி அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்டிக்காளி அம்மன் சன்னதி இருக்குது. இந்த பெட்டிக்காளி அப்படிங்கிறது 200 வருஷங்களுக்கு முன்னாடி காவேரி ஆற்றில் மிதந்து வருகிறது. இந்த 200 வருஷங்கள் அப்படிங்கிறது நம்ம பிறந்து 1980க்கு மேலாக உள்ள வருஷங்களிலே எங்களுக்கு செய்தி வழியாக 200 வருஷங்கள்னு சொன்னால் அதன் அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த காவேரி ஆற்றில் மிதந்து அந்த பெட்டி எடுத்து பார்க்குறச்ச அதில் பாதி உடம்போட ஒரு காளி இருந்தது. சிறப்பாக ஒரு ரூபத்தில் மரத்தில் செய்யப்பட்ட ஒரு காளி. சரி, ஏதோ காளி இருக்கே, 4 நாள் கையெல்லாம் இருக்குது, பீடமாக இருக்குன்னு சொல்லி உரமாக வச்சுடுறான். ஆனால் அந்த இடம் புதுப்பிக்கும் பொழுது திருப்பி எரியிறது. சரி, மறுபடியும் புதுப்பிச்சு வைக்கிறான், மறுபடியும் எரியிறது. என்ன பார்த்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலில் கொண்டு நம்ம கோவிலில் சுந்தரேஸ்வரம் ஆலயத்தில் வச்சுட்டு வெகு வருஷங்கள் பூஜை இல்லாமல் இருந்திருக்கு. அச்சமயத்தில் மகாபிரிவா வந்து பார்க்குறார். பார்த்துட்டு என்ன தான் காளியாக இருந்தாலும் ரொம்ப கிரகமாக இருக்குது, சிவனு கட்டுப்பட்டு தான் இருக்கும், சுவாமிக்கு அம்பாள் நடுவில் வச்சுருக்கோன்னு அவருடைய ஆணைக்கு இணங்கி பெட்டியில் அம்பாவை சாந்தமாக இருக்கிறதுக்காக வடக்கு பார்க்க படுக்க வச்சுட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அம்பாள் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த கிழமையில் அம்பாளுக்கு சக்கரை பொங்கல், உப்பு இல்லாமல் தயிர் சாதம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி தான் அம்பாள் திறந்த பூஜை. இந்த சம்பிரதாயம் எல்லாம் அம்பாள் வந்தப்போயே ஒரு குழந்தை மேலே சாமி வந்து ஓலைச்சுவடிகள்லாம் இந்த மாதிரி வரலாறுலாம் காணப்பட்டது. அதை இந்த வழக்கத்தை இன்றைக்கி கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். சன்னதியில் விபூதி மட்டுமே பிரசாதம், குங்குமம், புஷ்பம் யாரும் கொடுக்கறது இல்லை. அம்பாள் தரிசிக்க வரைச்ச கர்ப்பசிரிகள் அம்பாள் தரிசிக்கப்படாது. 4ஆம் நாள் ஸ்நானம் பண்ணால் அம்பாள் தரிசிக்கப்படாது. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிருந்தாலும் அம்பாள் தரிசிக்கப்படாதெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். ரொம்ப கிரகமாக இருக்கிறதுனால அந்த அம்பாள் அப்படி இருக்குது. அதே நேரம் என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் அம்பாள் கிட்ட நல்ல ஒரு பலன். அதனால தான் நிறையா சேவார்த்திகள் வந்து போயிட்டுருக்கா. அம்பாள் வழிபடுறதுங்கிறது செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகு காலத்தில் அம்பாள் பெட்டி திறந்து உப்பு இல்லாமல் தயிர் சாதம், சக்கரை பொங்கல் படையில் வைத்து பூஜை நடைபெறுகிறது. கும்பகோணத்திலேருந்து சென்னை போகிற மெயின் ரோட்டில் கும்பகோணம் பாலக்கரையிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கொர்நாட்டு கருப்பூர். பெட்டிக்காளியம்மன் கோவில்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். கும்பகோணத்துலேருந்து கிழக்கே 4 கிலோமீட்டர். அனைவரும் வந்து